வீடம்மா. அவங்க தட்சிணாமூர்த்தி பேசுகிறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகாமையில் அமைஞ்சிருக்க மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் தான் நம்ம இருக்கோம். இந்த கோவிலோட வரலாறு சிறப்பு அம்சங்களை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் மேல்மலையனூர் அங்காளியே மாக்காளி திருசூலியே கூறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கு மாரியம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளியே. சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரதம் மீதேறி மலையனூர் அம்மாள், பூங்காவனத்து அம்மாள், அங்காளம்மாள் மற்றும் பார்வதியுடைய மறுவுருவம்னு அழைக்கப்படுற இந்த கோவில் தான் மலையனூர் கோவில்னு சொல்லுவாங்க. இங்கே சிவபெருமானுக்கே பிரம்மஹத்தி தோஷம் நீக்கியதாக குறிப்பிடப்படுகிறது வரலாறு. அதாவது இதனுடைய வரலாறு என்னன்னா, சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் நடப்பட்ட ஒரு பிரம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு காலத்தில் 5 தலைகள் இருந்ததாக கூறப்படுது. அந்த 5 தலைகளில் இருவருக்குமே இருந்த வேறுபட்ட சக்தி மூலம் அவங்க வேறுபட்ட கான்வெகேஷனில், அதாவது பிரம்மன் எனக்கு பிரம்மனுடைய ஆணவம் அதிகமாகி போயிடுச்சு. எனக்கு 5 தலை சிவபெருமானுக்கு ஈக்குவலாக இருக்குது, எனக்கும் திமிர் அதிகம்னு சொல்லிட்டு காட்டும்போது நம்ம பார்வதி அம்மையார் அவங்களுடைய தலையை கிள்ளி எறிய சொல்கிறாரு. அந்த தலையை கிள்ளி எறியும் போது சிவபெருமான் அந்த தலையை கிள்ளி எரிஞ்சிடுறாரு. அந்த கிள்ளி எறியப்பட்ட தலை சிவபெருமான் கையில் ஒட்டிக்குது. அதாவது பிரம்மன் சாபம் கொடுத்துட்றாரு சிவபெருமானுக்கு. என்ன சாபம்னா, உனக்கு என்னுடைய கிள்ளி எரியப்பட்ட தலை உன் கையிலேயே இருக்கும், உன்னால் எந்த உணவையும் சாப்பிட முடியாது, அது உன் கையிலே இருந்து நீ சுடுகாடு மலை மேடு எல்லாம் திரிஞ்சு சுற்றி கிடக்க போற அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் சொல்லிடுவார். பிரம்மனுடைய ஒய்ஃப் சரஸ்வதி பார்வதி அம்மையாருக்கு சாபம் கொடுத்துருவாங்க. அதாவது செடி மலை கொடி உன் உடம்பு ஃபுல்லாக இருக்கும், நீ ஒரு கிழவி வேடத்தில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாபம் கொடுத்துறாரு. இவங்க 2 பேரும் அலைஞ்சு திரிந்து, அதாவது மேல்மலையனூர் பக்கத்தில் ஒரு குளத்தில் பார்வதி அம்மையார் சாபம் பெற்ற பார்வதியும் சிவபெருமானும் திருமாலிடம் போய் முறையிடுறாங்க. அதாவது பார்வதியாகி போய் பெருமாள் கிட்ட முறையிடும் பொழுது, இதுமாரி பிரம்மன் எங்களுக்கு சாபம் கொடுத்துட்டாரு, நாங்கள் அதுலேருந்து எப்படி விடை பெறும்போது, அதாவது இந்த கோவிலை மென்ஷன் பண்ணுறாரு திருமால். மேல்மலையனூர் போய் பக்கத்தில் பாருங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் சிவபெருமான் போயிட்டு மறுபடியும் பிரம்மன் கிட்டே கேட்கும்பொழுது, நீ பார்வதி அம்மா இங்கே புத்தா இங்கே தோன்றியிருப்பாங்க, நீ அவங்க கிட்ட போய் முறையிடு, உனக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தான் 2 பேருக்கும் பாவ விமோசனம் கிடைக்கப்பட்டதா கூறப்படுது வரலாறு. பிரம்மன் தலை சிவபெருமான் கையை பற்றிய கை அவருடைய உணவு, அவர் போதுமான உணவை எடுக்கக்கூடாது, அவருக்கு பசியும் பட்டினியுமா வாடி வதங்கி திரிஞ்சு வந்தார். அவர் விஷ்ணுவிடமே போயிட்டு தன்னுடைய பாவ மோச்சனம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, பாவ மோச்சனம் உன் மனைவியிடமே போய் கேட்டு வாங்கிக்குவேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்வதி அம்மாரு ஒரு தின்பன தீனியாக 3 உருண்டை செஞ்சு சுடுகாட்டில் தூவும் பொழுது, அது சிவபெருமான் கையில் இருந்த விஷ்ணுவோடைய உருகத்தலை இறங்கி போய் சாப்பிடும்போது அவங்க அகௌர ரூபம் எடுத்து அதை மெரிச்சு அதில் இருந்து மண்டவோட தான் எடுத்து கழுத்தாக போட்டிருப்பாங்க. அதாவது உருவானது தான் அங்காளியம்மன். அங்காளியம்மன் கோவில் தான் அங்காளம்மன் கோயிலாக எங்கள் மேல்மலையனூரில் அமைஞ்சிருக்குது. உள்ளே எதுவும் வீடியோ கவர் பண்ண முடியலை, ஏன்னா இது அறநிலை கண்ட்ரோலில் இருக்குது, கேஸ் ஆகி போயிடும், போலீஸ் கேஸ் ஆகி போயிடும். இது மோஸ்ட்லி வீடியோஸ் சின்ன பிடிப்பிட்டு எடுத்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அக்னி தீர்த்தம் நெக்ஸ்ட்டு இருக்குது, அதை நம்ம போய் பார்ப்போம். இது தெப்பக்குளம் இருக்குது, இதை கவர் பண்ணி போடுவோம். எப்படிங்க அதுதான் தெப்பக்குளம் நைட்டு சாமி ஊர்வலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மயான குளம் இருந்துச்சு. அதாவது சிவராத்திரி
சிவராத்திரி மறுநாள் அமாவாசை தான் மயானக்கோலம் நடக்கும். மயானக்கோலம் நடந்து இப்போ தான் முடிஞ்சுது. கோயில் சுற்றிலும் டெக்கரேஷன் இப்போ இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. சாமி ஊர்வலம் 11 நாள் நடந்துட்டு தான் இருக்குது. இது நாங்கள் வந்த மாசி மாதம் பொங்கல் வைக்க வந்திருக்கோம். பொங்கல் வச்சுட்டு அப்படியே சின்ன வீடியோ கவர் பண்ணி போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நான் இந்த வீடியோ போடணும் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறைய மிஸ்டேக் இருக்கலாம். இது என்னுடைய முதல் வீடியோ. வரலாறு சரியாக சொல்லியிருக்க மாட்டேன். சிவபெருமான் விஷ்ணு மாற்றி சொல்லியிருப்பேன். இதை மாதிரி சேர்த்துப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.